ஊபி, ஆக்ரா. தாஜ்மஹாலுக்கு அருகில் 64 வயசான முகமது ரயீஸிடம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்கிறானுங்க 2-3 சங்கிகள் வந்துட்டு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஏன்பா சொல்லணும், நான் சொல்ல வேண்டியதில்லை, எனக்கு அவசியம் இல்லை அப்படின்ட்டு வண்டியை நகர்த்துறாரு. வண்டியை பார்க் பண்ணுறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு. நீ சொல்ல, ஏன் நீ சொல்ல மாட்டேங்கிற, ஏன் சொல்லலாம், நீ அவசியம் சொல்லி ஆகணும், இல்லைன்னா 2-3 நாளில் சொல்ல வைப்போம் நாங்கள் அப்படின்னு அந்த கிறுக்கனுங்க வந்து பயமுறுத்துறானுங்க. அவர் அந்த வயசான காலத்துலேயும் அவர் வந்து பாருங்கள், நான் வந்து அல்லாவை வணங்கக்கூடியவன், நான் வந்து ஜெய் ஸ்ரீராம் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறார். இந்த சங்கிகளுக்கு அறிவுங்கிறதே கிடையாது. ஒரு மதத்தை வளர்க்குறதுக்கு இது இது ஒரு பிரச்சார யுக்தியாக இது. யாராவது இந்த மாதிரி பித்துக்கொலித்தனமான வேலையை செய்வாங்களா? சங்கிகள் மட்டும்தான் செய்ய முடியும். ஏன்னா அவங்களுக்கு அறிவே கிடையாது. ஒரு வயசான ஆள்கிட்ட போய் எப்படி பேசணும், என்ன பேசணும், இல்லை நீ ஒரு புக்கை கொடுத்து இது மாதிரி ராமருடைய இதெல்லாம் சரிதையெல்லாம் படிங்க கொள்ளுங்க அப்படி ஏதாவது சொல்லி, அதுதான் ஒரு முறை. நீ வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லணும்னு சொல்லிட்டு மிரட்டினாக்க எவன் தான் வந்து நீ உன்னுடைய மதத்தை வந்து விரும்புவான்? உண்மையிலேயே இவனுங்களுக்கு வந்து இந்த நாட்டை குட்டிச்சவராக்குறதுல தான் முக்கியமாக இருக்கிறானுங்க. இதில் வந்து இந்து மதம் எந்த ஒரு பலனும் அடைய போகிறதில்ல. அந்த வீடியோவையும் பாருங்கள். वीडियो बनाते हो भाई साहब, बोलना एक बार जय श्री राम, जय श्री राम। नहीं बोलोगे? क्यों नहीं बोलोगे? जय श्री राम बोलने का भैया, जय श्री राम बोलो भाई। अरे भाई जय श्री राम बोल दो। अरे जाओ यार, अपना काम करो। क्यों? अरे भाई सुन, इधर देख, जय श्री राम बोलेगा तू 2-3 दिन में। चल चल, உனக்கு வேறு வேலை இல்லையா அப்படிங்கிறாரு. எவ்வளோ அவமானப்பட்டுட்டு போகிறானுங்க பாருங்கள். அடுத்தாப்புல அதான் ஒரு ஹிந்து பெண்ணு வந்து சொல்கிறாங்க, நீ வந்து இந்து மதத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு முஸ்லீமை வெறுத்து தான் அந்த ஹிந்து மதத்தை ஃபாலோ பண்ணணுன்னு நினச்சேனாக்க நீ வந்து உண்மையான பக்தன் கிடையாது, நீ வந்து ஒரு கட்சியால் வளர்க்கெடுத்துக்கப்பட்ட ஒரு நாய் அப்படிங்கிறாங்க அந்த இந்து பெண். சரியான வார்த்தை அது. அவங்க சொல்கிறது 100க்கு 100 உண்மை. அந்த வீடியோவையும் பாருங்கள். அதில் அந்த ஹிந்து பெண் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். अगर हिंदू होने के लिए मुसलमान से नफरत करनी पड़े तो माफ करना, तुम हिंदू नहीं किसी पार्टी के पाले हुए कुत्ते हो. சரிதானே? நீ வந்து ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுறன்னா உன்னுடைய மதத்தில் உள்ள நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லணும். அதை ஃபாலோ பண்ணுறவங்க அது அவங்களுடைய விருப்பம். அதை விட்டுட்டு நீ போய் முஸ்லீம்களை வம்புக்கு இழுத்தனாக்க நீ வந்து மற்ற கட்சிகளால் வளர்த்துக்கப்பட்ட ஒரு நாய் அப்படிங்கிறாங்க. சரியான வார்த்தை. சங்கிகளுக்கு ஒரு செருப்படியான பதில் இது.